நைட் இருந்தே நம்ம ஊரில் லைட்டாக தூறல் போட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் தூங்குறதுக்கு மேலே வரல, கீழவே தூங்கிட்டோம். ஆனால் காலையில் எழுந்திரிச்சதும் இந்த செடியெல்லாம் பார்த்துட்டே டீ குடித்தா தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டோம். இது வந்துட்டு 2 நாளைக்கு முன்னாடி ஊற போட்டோம் இல்லைங்களா, அந்த தண்ணி தான். அந்த தண்ணியுமே செடிக்கு ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தூறல் போட்டதுனால இன்றைக்கி செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுற வேலை இல்லைங்க. இந்த ஊற போட்டு வச்சுருக்க தண்ணி மட்டும் ஒரு 2, 3 செடிக்கு பிரித்து ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊற்றிட்டுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டுருக்கேன். அதிகமாக ஊற்றினா கீழே இறங்கிடும் இல்லையா, வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இந்த மல்லிகைப்பூ செடி பற்றி சொல்லியே ஆகணுங்க. இந்த நம்ம பதியம் போட்டோம் இல்லைங்களா, அங்கே ஒரு செடியிலேருந்து கட் பண்ணி அந்த மல்லிகைப்பூ செடி தாங்க இது. இந்த செடியிலேருந்து கட் பண்ணி போட்டது தான் எவ்வளோ அழகாக துளிர் வந்துருச்சு பாருங்களேன். இந்த பாட்டில் வந்து நான் கீரை செடி வச்சுருந்தேன். அதனுடைய விதை வந்துட்டு இதுலேயுமே வந்துடுச்சு. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டு வச்சுருக்கேன். கொஞ்ச நாள் போனால் பறிச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சேஞ்ச் ஆகிருக்குங்க. தூறலும் போடலை, ஆனால் வெயிலும் அடிக்கலை. ஒரு மாதிரி மானம் மூடிட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கு மட்டுமே இல்லை, நல்லா இதமாகவும் இருக்குது. நம்ம செடியெல்லாம் இன்னும் கட் பண்ணி விடாமல் இருக்கோம். ரொம்ப நாள் ஆகுது, வேலை அதிகமாக இருக்கிறதுனால கட் பண்ணாமல் இருக்குது. கட் பண்ணி விடணும். இந்த ரோஸ் எல்லாம் பூத்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளுக்கு, ஒரு வாரம் போலவே ஆயிடுச்சு. ஆனால் இன்னுமே அப்படியே இருக்குங்க. செடியிலே இருக்கிறதுனால அது வாடாமல் இருக்குது, அழகாக இருக்குது, இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி விட்டு வச்சுருக்கேன். திராட்சை செடி பாருங்களேன் எப்படி பழுத்துடுச்சு. இந்த முல்லைப்பூ செடி எல்லாமே கட் பண்ணி விடணும். ஊற போட்ட தண்ணியை மேலே செடிங்களுக்கு ஊற்றிட்டு கீழே வந்து பார்த்தா டீ ஃபில்ட்ரு பண்ணோம் இல்லைங்களா, அந்த தண்ணி அப்படியே இருக்குது. சரி இது கூட நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியுமே கழுவி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கீழே வெளியில் வாசலுக்கு முன்னாடி, வீட்டுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, அந்த செடியில் ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த செடியிலுமே ஊற்றிட்டேன்.